வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை தேர்தலுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளராக சி.வி. விக்னேஸ்வரன். අපේ මිනිස්සු අපේ ආරක්ෂාව කරන්නේ නැත්නම් පිටේ ඉඳලා ඉන්න මිනිහෙක්ද ආරක්ෂාව කරන්න යන්නේ. 13வது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ள இடமளிக்க வேண்டாம் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை. தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் என இந்திய ஊடகங்கள் செய்தி. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் டைசன் கேம் மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் 6 மீனவர்களுக்கு கச்சத்தீவுக்கு அருகில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கு இலக்கானவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரியவிடம் வினவிய போது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கடற்படையினர் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என கூறினார். இந்திய மத்திய அரசாங்கத்தின் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஆஸ்கார் பெர்னாண்டஸ் கடந்த சனிக்கிழமை வேளாங்கண்ணி பகுதியில் இந்திய மீனவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தமிழக மீனவர்கள் மீது அடிக்கடி மேற்கொள்ளப்படும் தாக்குதல் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித்துடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாக இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினத்திற்கு அருகில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவித்து அவர்கள் இந்திய கடற்தொழில் திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்திருந்தனர். தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இந்த பிரச்சினைக்கு நிலையான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என கோரி 10 கிராமங்களைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டனர். இதேவேளை தாம் கடலில் தொழில் புரியும் போது இந்திய மீனவர்கள் தேவையற்ற விதத்தில் தலையிடுவதாக புத்தளம் பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கல்பிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்று மன்னார் கடல் எல்லையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது பல்வேறு சவால்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்து இந்திய மீனவர்கள் தமது தொழிலுக்கு இடையூறு விளைவிப்பதாகவே இலங்கை மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது இன்று காலை எமது கேமராவில் பதிவான காட்சிகள். इंडियन कार होता गोमती ने वारे इंडियन कार कितने में दवाई ने डोरे करे कितने में दवाई ने ठीक है डोरे करे कितने में इंडियन कार इना को तार जा वारी jange inna way point yak me denna banda इंडियन कार inna way point e oda alla me distrigai udin airema atari sadai rc ko ide dirida ekana atari sadai rc ekai 32 इंडियन कार me கச்சத்தீவை இந்தியா மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி தாக்கல் செய்த மனு தொடர்பில் விடயங்களை ஆராய்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. இந்திய பிரதம நீதியரசர் ஏ கபீர் தலைமையிலான நீதியரசர்கள் குழாம் இன்று அந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள இணக்கம் தெரிவித்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. 1974 ஆண்டு இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியா மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆராய்வதே உயர்நீதிமன்றத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்திய மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக வரலாற்று ரீதியாக காணப்படும் உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 285.2 ஏக்கர் பரப்பை கொண்ட கச்சத்தீவு மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாகும். இந்திய எல்லையிலிருந்து வடகிழக்கில் 10 கடல் மைல் தொலைவிலும் இலங்கையின் நெடுந்தீவிலிருந்து தெற்காக 8 கடல் மைல் தொலைவிலும் கச்சத்தீவு அமைந்துள்ளது. கச்சத்தீவை தமிழகத்திற்கு சொந்தமான பகுதியாக பெயரிட வேண்டும் என தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி மனு தாக்கல் செய்திருந்தார். மக்கள் சமூகமயமாகும் போது எதிர்நோக்குகின்ற பொருளாதார சமூக மற்றும் மொழி பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொள்ளும் திட்டம் ஒன்று இந்த வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய கரும மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பமான தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இன்று ஆரம்பமான தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க வாரம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வியினூடாக சமூக நல்லிணக்கம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய மொழி மற்றும் சமூக நல்லிணக்க வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கொழும்பு மன்ற கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு துறைசார் பிரதிநிதிகளும் சமூகம் அளித்திருந்தனர். இந்த அரசாங்கம் எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும், இந்த நாடு எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் சமமான உரிமைகள் மற்றும் சமமான அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வது எவ்வாறு, இதற்காக மாகாண சபை அதிகாரத்தினூடாக ஒன்றிணைந்த அரசாங்க நடைமுறையை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. வடக்கில் மாகாண சபையொன்று இல்லாத காலத்தை விடுத்து வடக்கில் மாகாண சபையை ஸ்தாபிப்பதற்கான காலம் கிட்டியுள்ளது. இதனை நாட்டின் வெற்றியாக இன்று அவதானிக்க முடிகின்றது. சிந்தனை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மொழி இல்லாமல் நாம் மற்றவர்களோடு பேசவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர்களுடைய ஆசாபாசங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய கவிதைகளை மெச்ச முடியாது. அவர்களுடைய பாடல்களில் வியக்க முடியாது. நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு இம்முறை வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபை தேர்தலின் போது போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இது குறித்து கருத்து தெரிவித்தார். වයම්බ මධ්‍යම සහ උතුරේ පළාත් සභා සඳහා පවත්වන මැතිවරණවල வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வு எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வடபகுதிக்கான நேர்முக தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. அதேபோன்று இம்முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் ஒன்றுக்கு வந்துள்ளது. தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர்களுக்கு இம்முறை மாகாண சபை தேர்தலின் போது போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாகாண சபைகளிலும் பிரதேச சபைகளிலும் உள்ள பிரதிநிதிகளை போன்று புது முகங்களையும் தெரிவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். පළාත් සභා බල ප්‍රදේශය තුලින් අලුත් නවක තරුණ මුහුණු විශේෂයෙන්ම තෝරා ගැනීම සඳහායි. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இஸ்லாத்தின் புனித மாதங்களில் ஒன்றான ரமலான் மாதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. بسم الله الرحمن الرحيم وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم. திருக்குர்ஆன் ஆகிய இது உலகத்தார் அனைவருக்கும் ஓர் நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. அருள்மறை குர்ஆன் ஒரு இனத்துக்கோ, ஒரு மொழியினருக்கோ, ஒரு தேசத்திற்கோ, ஒரு சமயத்திற்கோ அன்றி இப்பூவுலகில் வாழும் முழு மனித இனத்துக்கும் சொந்தமானது. அனைவருக்கும் நேர்வழி காட்டுவது. எவரும் படிக்கலாம், விளங்கலாம், அதன் வழி நடக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி கூறும்பொழுது கூறினார்கள், அவ்வலுஹு ரஹ்மா, இந்த மாதத்துடைய ஆரம்பம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த, அவனுடைய இரக்கம் நிறைந்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய ரஹ்மத்தை, இரக்கத்தை அதிகமாக கொடுப்பதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருளுக்குட்பட்ட செயல்கள் அதிகமாக நடக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே என்னுடைய ரஹ்மத், என்னுடைய இரக்கத்தன்மை விசாலமானது, அதனை நான் இறைச்சமுடையவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்பதாக குர்ஆனுடைய வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். புனித ரமலானை முன்னிட்டு எமது வானொலி சேவையான சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்த மற்றொரு இஃப்தார் நிகழ்ச்சி நேற்று மாதம்பிட்டிய ஜும்மா பள்ளி வாசலில் நடைபெற்றது. சக்தி எஃப்எம் ஏற்பாடு செய்திருந்த இந்த வருடத்தின் ரமலான் மாதத்திற்கான 5வது இஃப்தார் நிகழ்ச்சி கொழும்பு மாதம்பிட்டிய ஹிதாயத் ஜுமா பள்ளிவாசலில் நேற்று நடைபெற்றது. கொழும்பு வடக்கு பிரதேசத்தின் மிக பிரசித்தி பெற்ற பள்ளிவாசல்களில் இதுவும் ஒன்றாக அமைகின்றது.
மார்க்க விளக்கங்கள், கசீதாக்கள், கிராத், துவா பிரார்த்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்றதுடன் இந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக சக்தி எஃப்எம் ஊடாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதிக அளவிலான மக்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்க தாதியர்கள் சங்கம் இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தரக்குறைவானது என கூறப்படும் டெக்ஸ்ட்ரான் போட்டி எனப்படும் செலைன் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இதுவரை நீர்கொழும்பில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் சுகாதார அமைச்சர் இதற்கு பதிலளித்தார். டெக்ஸ்டான் போட்டி தொடர்பில் தகவல்களை வெளியிட்ட போதிலும் அது குறித்து விசாரணைகள் நடாத்தப்படவில்லை. இதனை கொண்டு வந்து நிறுவனத்தை பாதுகாக்கவே சுகாதார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் முயற்சி செய்கின்றனர். அதனை தடை செய்யவில்லை. சாதாரணமாக இவ்வாறான ஒரு விடயம் வெளியானதும் அந்த மருந்துக்கு தடை விதிக்கப்படும். தவறு ஏற்பட்டிருப்பின் அல்லது ஊழல்கள் இடம்பெற்றிருப்பின் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இவ்வாறான ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறுகின்றோம். මම සෞඛ්‍ය මන්ත්‍රීවරයා විදියට මේ කටයුතු කරන කාලය තුල කිසිම බාල බේදක්වත් කිසිම සේලයින්නයක්වත් කිසිම බාල දෙයක් රෝගීන්ට දෙන්න අපි කටයුතු කරලා නැහැ. நான் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் தரக்குறைவான மருந்தையோ அல்லது தரக்குறைவான செலைனையோ நோயாளர்களுக்கு வழங்கும் வகையில் செயற்படவில்லை. டெக்ஸ்டான் 40 என்ற செயலின் முதற் தொகுதியை உலக சுகாதார அமைப்பை எமக்கு அன்பளிப்பு செய்தது. நானே அதனை பொறுப்பேற்றேன். டெக்ஸ்டான் 40 தொடர்பில் எந்த ஒரு நிறுவனமும் விலைமனு கோரவில்லை. அவ்வாறு விலைமனு கோரப்படவும் இல்லை. நாம் தாய்லாந்து தூதுராலயத்துடன் கலந்துரையாடி அவர்கள் ஊடாகவே இந்த டெக்ஸ்டான் 40 என்ற செயலின் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதுவே உண்மையான விடயமாகும். அதனை விடுத்து எந்த ஒரு நிறுவனமும் இதனுடன் தொடர்படவில்லை. அவ்வாறு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. டெக்ஸ்டான் 40 இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வேளையில் இது குறித்து வைத்தியரிடம் நான் கேட்டேன். அறிந்த ஒருவரிடம் அறிந்து பேச வேண்டும் அல்லவா? டெக்ஸ்டான் 40 சேலையினை குளிரூட்டிலிருந்து வெளியே எடுத்து 1.5 அல்லது 2 மணித்தியாலங்கள் வெளியே வைத்தால் அவர்கள் கூறும் அனைத்தும் இடம்பெறும். ඔය කියන වලාකුළු අරම ඔක්කොම ඒක කියනවා. ඒක තමයි ඇත්ත කතාව. ඉතින් ඒක නිසා මේවා වෘත්තීය සමිතිවල තියෙන අරගල. காய்ச்சல் ஏற்படும் பட்சத்தில் பல்வேறு மருந்து வகைகளை குடிக்கும் போது சில விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ඖෂධ උණ සඳහා හෝ ශාරීරික වේදනාව සඳහා භාවිතා කිරීම. මෙවැනි ඖෂධ මගින් காய்ச்சல் அல்லது உடல் வருத்தங்களின் போது இவ்வாறான மருந்து வகைகளை பயன்படுத்தும் போது டெங்கு நோயாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். சில வேளைகளில் இந்த நடைமுறையினால் சிகிச்சைகளை வழங்குவதிலும் சிக்கல் நிலை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் அவ்வாறான மருந்து வகை பயன்பாட்டை தவிர்த்துக் கொள்ளுமாறு நான் நோயாளர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன். காய்ச்சல் மற்றும் உடல் வலிகளின் போது பாராசிட்டமால் மருந்தை மாத்திரம் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன். அந்த மருந்திற்கு காய்ச்சல் குறையாத பட்சத்தில் ஓரிடத்தில் ஓய்வெடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அவ்வாறும் குறையாத பட்சத்தில் எம்மிடம் வருகை தரும் போது சிகிச்சைகளை வழங்குவதற்கான இயலுமை எமக்கு உள்ளது. අපිට මේ සංකූලතාවයන් ඇති වුවත් අපිට ඒවා පහසුවෙන් තෝරා බේරාගෙන ඒවට ප්‍රතිකාර කිරීමේ හැකියාව තියෙනවා.